friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து குயிக்கா செய்யற ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு இது போல பெருசா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். காம்பெல்லாம் கேரட் திருகுறதுல வச்சு நைஸா திருகி எடுத்துக்கலாம். பாருங்க ரொம்ப நைஸ் பீசஸா வந்துருச்சு. இதே போல எல்லா காலிஃப்ளவரையும் வந்து சீவி எடுத்துக்கலாம். வெங்காயமும் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் இது போல நைஸா சீவி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுமே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் வந்து ரொம்ப பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கடைசியா கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே வந்துட்டு இது போல உருண்டைகளா பிடிச்சி எடுத்த பிறகு கடாயில எண்ணெய் வச்சு நல்லா சூடான பிறகு எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்ச பிறகு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க, இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சிரும். இது போல ஒன்னொன்னா பெரட்டி விடுங்க. அப்பதான் உள்ள மாவு எல்லாமே வந்துட்டு வெந்து வரும். இப்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப இது எல்லாமே எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல போட்டுட்டீங்கன்னா உள்ள மாவெல்லாம் வந்துட்டு வேகாமையே இருக்கும். வெளியில மட்டும் ரொம்ப பிரவுன் கலரா ஆன மாதிரி ஆயிரும். இப்ப இது எல்லாமே வந்துட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமா சில்லி சாஸ் ஊத்திக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு உங்க காரத்துக்கு தேவையான அளவு நீங்க ஊத்திக்கோங்க. டொமேட்டோ சாஸ் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு கசப்பு தன்மையாட்ட வந்துடும். எனக்கு வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் பத்தாதங்காட்டிக்கு திரும்பவும் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த பால்ஸ்லயும் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடயும் பெரிய வெங்காயம் 1, கேப்சிகம் 1 வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் பால்ஸ் எல்லாமே இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கிரேவி வந்து இது கூடயும் வந்து நல்லா கலந்து வரணும். இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.